ஐபக்தி பசியைச் சேர்ந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். பார்ப்போற்றும் பராசக்தியினுடைய புகழை தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டே வருகிறோம். அந்த வரிசையில் அபிராமப்பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதியினுடைய அடுத்த பாடலாக நாம் சிந்திக்க இருப்பது கண்ணியது உன் புகழ், கற்பது உன்னாமம், கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில், பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து, நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே, புவி ஏழையும் பூத்தவளே அப்படின்னு முடிக்கிறார். கண்ணியது உன் புகழ். இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க உங்க வீட்டில இருந்து எங்க இருந்தாலும் சரி, சென்னையா இருந்தாலும் சரி, திருச்சியா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, உங்க வீட்டில இருந்து இப்போ நீங்க திருக்கடையூர் கோவிலுக்கு போறீங்க. இப்போ திருக்கடையூர்ல இறங்கிட்டு திருக்கடையூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அபிராமி அம்மனுடைய கோயிலுக்கு போறீங்க. இப்போ அபிராமி அம்பிகையை வழிபட்டு முடிச்சிடுறீங்க. இப்போ வழிபட்டு முடிச்சுட்டு அந்த பிரகாரத்துல இருந்து உட்காரும் போது திரும்பி பாக்குறீங்க, அப்பாடா எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோன்னு யோசிக்கிறீங்க. இப்போ யோசிக்கும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? முதல்ல நீங்கள் அம்பாள் கோவிலில் இருந்து திருக்கடையூர் பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி வந்தீங்கன்னு ஞாபகம் வரும். அடுத்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்கள் ஊருக்கு எப்படி வந்தீங்க, அப்படி உங்கள் ஊர்லேருந்து எப்படி கிளம்புனீங்க அப்படிங்கிறது ஞாபகம் வரும். அடுத்து உங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்கள் வீட்டுக்கு எப்படி போனீங்கன்னு ஞாபகம் வரும். எடுத்த உடனே நீங்கள் வீட்டில இருந்து கிளம்புனது ஞாபகம் வருமா? பின்னாடி இருந்து முன்னாடி போகிறது தானே ஞாபகம் வரும். இந்த இடத்துல நீங்கள் அடையிறதுக்கு எத்தனை வழிகள் பின்பற்றுனீங்க அப்படிங்கிறது ஞாபகம் வரும்ல. இதே செய்தியைத்தான் அபிராமப்பட்டர் இந்த பாடலில் சொல்கிறார். அபிராமி அம்மையை தான் அடையிறதுக்கு என்னென்ன வழிகளை எல்லாம் பின்பற்றுனேன் அப்படின்னு நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை அபிராமப்பட்டர் நமக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? கண்ணியது உன் புகழ், கற்பது உன் நாமம் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல என்ன சொல்கிறார்? கண்ணியது உன் புகழ். கண்ணுதல் அப்படின்னா தமிழில் நினைத்தல் அப்படின்னு பொருள். நான் எப்போவுமே உன் நாமத்தை நினச்சிக்கிட்டே இருக்கேன், உன் புகழை நினச்சிக்கிட்டே இருக்கேன். கண்ணியது உன் புகழ். எப்போ நினச்சிக்கிட்டே இருக்க முடியுமா? நம்மளால் யோசிச்சு பாருங்களேன். கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்றோம். சாமி கும்பிடும்போது கொஞ்சம் வீட்டில் யோசிச்சு பாருங்க. சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது தான் சிலிண்டர்காரர் நிற்பார். அப்போ தான் வேறு ஏதாச்சும் வேலை நிற்கும். அப்போ தான் ஃபோன் அடிக்கும். இப்போது கொஞ்ச நேரம் நம்மளால் சாமி கும்பிட முடியலையே. அபிராமப்பட்டர் சொல்கிறார், கண்ணியது உன் புகழ், உன் புகழை நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறாரு. இப்போது இது லெவல் 4. அபிராமப்பட்டர் 4 வழிகளை சொல்கிறார் இறைவனை தான் அடைஞ்சதுக்கு. இது 4வது வழி. எப்பொழுதுமே அம்பிகையை நினச்சிக்கிட்டே இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி 3 வழிகளை நம்ம பின்பற்ற வேணும். அடுத்த வரி சொல்கிறாரு கண்ணியது உன் புகழ், இது 4வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜை சொல்கிறாரு கற்பது உன் நாமம் அப்படின்னு சொல்கிறார். தமிழில் கர்த்தல், சொல்லுதல் அப்படின்னு பல பொருட்கள் இருக்குது. படித்தல் அப்படின்னு. இப்போ படித்தல் அப்படின்னா என்ன? சும்மா வாயால் படிக்கிறது கொஞ்ச நேரம். சொல்லுதல் அப்படின்னா என்ன? சும்மா மனசில் வைக்காமல் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறேன், சொல்லுதல் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் கர்த்தல் அப்படின்னா என்னென்னா வாயால் சொல்லி அறிவால் என்னங்கிறத நினச்சி உணர்வால் உணர்ந்து சொல்வதற்கு தான் கற்பித்தல், கர்த்தல் அப்படின்னு பேர். அதனால சொல்லுவாங்க, ஔவை சொன்னா எஞ்ஞாற்றும் சாகாமல் கற்பதுவே கல்வி அப்படின்னு ஔவை சொன்னா. இப்போ கர்த்தல்னா எப்பவுமே மறக்கக்கூடாது. உணர்ந்து ஒரு தடவை தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கிறதுக்கு தான் கர்த்தல் அப்படின்னு பேர். அப்போ என்ன? கண்ணியது உன் புகழ், கற்பது உன் நாமம். இப்போ கர்த்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்டெப்பு தானேங்க. முதல்ல அம்பிகையினுடைய புகழை நினச்சிக்கிட்டே இருக்கிறதே பெரிய வேலை தான். அதுக்கு முன்னாடி என்ன? கற்பது உன் நாமம். யாருக்கிட்டது நான் கற்றுக்குவேன், எங்கே கற்றுக்குவேன், எப்படி கற்றுக்குவேன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. எடுத்து 4வது படியில் சொன்னவர் 3வது படி சொல்கிறாரு. அடுத்து 2வது படிக்கு போகிறாரு. கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாரு. கசிந்தல் அப்படின்னா உருகுதல் அப்படின்னு சொல்லுவார். அதான் கசிந்து உள்ளுருகின்னு மணிவாசகர் சொல்வார். அப்படி கசிந்து அம்பிகையை நினைச்சு அவளுடைய இரு பாதத்துல நான் பக்தி பண்ணேன், அதனால அவளுடைய நாமம் எனக்கு கற்பிக்கப்பட்டது, அதனால அவளை நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்றாரு. இது என்ன? ஸ்டேஜ் 2. கண்ணியது உன் புகழ், கற்பது உன்னாமம், கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில். எப்போங்க கடவுளுடைய பாதத்தை நம்ம பூஜை பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமாங்க? அதுக்கு நேரம் இருக்குதாங்க. பூஜை பண்ணணுங்கிற ஒருத்தர் சொல்லி தரணும்ல. யாரு சொல்லித்தரும்? இது 2வது ஸ்டெப் சொன்னாரா. அடுத்து முதல் ஸ்டெப் போறாரு. பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தார் அவையத்து. யாரெல்லாம் உன்னை கும்பிட்டாங்களோ அவங்கள முதல்ல தேடி தேடி போனேன்.
எப்போ போனேன்? பகல் இரவுன்னெலாம் பார்க்கறது இல்லை, பகலிரவா நன்னியது. எப்போ பார்த்தாலும் உன்னை யாரு கும்பிட்றான்னு தேடி 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 போய் அவர்களோட கொஞ்ச நாள் வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த 4 ஸ்டேஜை இப்போ நீங்கள் படித்து பாருங்களேன். முதல்ல அம்பிகையினுடைய புகழை பாடுபவர்களை நான் தேடி ஓடி பார்த்தேன், அவர்களோடு பழகினேன். இரண்டாவது என்ன? அவர்களோடு பழகிய பிறகு கொஞ்ச நாள் அவர்கள் சொன்னாங்க, இதாப்பா கோயில், அம்பிகைக்கு போய் பக்தி பண்ணுன்னு சொன்னாங்க. 2வது நாள் போய் அம்பிகைக்கு உன் இரு பாதாம்பியத்திலே பக்தி பண்ணினேன். 3வது உன் நாமத்தை கற்றுக்கிட்டேன். 4வது உன்னை நினச்சேன். இப்போ நான் உன்னை நினச்சிட்டேனே, உன்னை நான் அடைஞ்சிட்டேனே அபிராமி, உன்னை நான் வரதுக்கு இத்தனை வழிகள் இருக்குதே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இதுக்கு கீவாஜ் அவர்கள் இன்னொரு விளக்கம் சொல்கிறாரு. முதல்ல கண்ணியது உன் புகழ், கற்பது உன்னாமம். இது கடைசி ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எப்போவுமே கொஞ்சம் கஷ்டமான ஸ்டேஜாக தான் சொல்லுவாங்க. அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் ஆல்வேஸ், ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை வரும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் ஆல்வேஸ் சம்திங் க்ரூஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே கஷ்டமாக இருக்கும் முதல் ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கும்போது. அதனால தான் அதை அவரே சொல்கிறார், அபிராமப்பட்டரே சொல்கிறாரு, பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து. எவ்வளவு வரி வருது பாருங்க, 2 வரி வருது முதல் ஸ்டெப்பில். பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து. 2வது ஸ்டெப்பு, 2வது படிநிலையை கடக்கும்போது கொஞ்சம் சின்னமாகுது. எப்படி சின்னமாகுது? கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில். முதல் ஸ்டெப் வரும்போது 2 வரியாக இருந்தது, 2வது படியை கொஞ்சம் கடக்கும்போது எனக்கு 1 வரியாயிருச்சு. கண்ணியது உன் புகழ், கற்பது உண்ணாமங்கிறது 3வது 4வது ஸ்டெப்பு. முதல் ஸ்டெப் 2வது ஸ்டெப் என்னது? பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்துங்கும் போது முதல் அடியை நான் எடுத்து வைக்கும் போது எனக்கு 2 அடி தேவைப்பட்டுச்சு அபிராமப்பட்டருக்கு. 2வது வரியை சொல்லும் போது என்ன சொல்றாரு? கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில். 2வது அடி எடுத்து வைக்கும் போது 2 அடியிலிருந்து எனக்கு 1 அடி, 1 லைன் தான் அந்த வார்த்தையை சொல்றாரு அபிராமப்பட்டர். 3வது வரி என்ன சொல்றாரு? கற்பது உண்ணாமம். வரி குறைஞ்சிருச்சு. 4வது வரி என்ன? கண்ணியது உன் புகழ். அதாவது முதல் அடி எடுத்து வைக்கும் போது அபிராமப்பட்டர் பெருசான வரியில சொன்னாரு, சுருங்க 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 கடைசியில கண்ணியது உன் புகழ்னு ஒரே ஒரு சொல்லுல வந்து நிற்கிறாரு. பார்த்தீங்களா? இதுதான் முதல் அடி தான் கொஞ்சம் கடினமா இருக்கும். அம்பிகையை நோக்கி தவம் பண்ணி அம்பிகையினுடைய அடியார்களை தேடி தேடி அவர்கள் பின்னாடியே போய் அடுத்து பக்தி பண்ணதுக்கு அப்புறம் அம்பிகையினுடைய நாமத்தை கத்துக்கிட்டு கடைசியில அம்பிகையோடு நாம் ஒன்றிணைவது, அவளுடைய புகழை நினைத்து அம்பிகையோடு நாம் ஒன்றிணைவோமே, இதுதான் அபிராமப்பட்டர் தான் அபிராமியை அடைந்ததற்கான வழி என்ன அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கிறார் இந்த பாடல்ல. அடுத்து என்ன சொல்றார்? நான் முன் செய்த புண்ணியம் ஏது அம்மே புவி ஏழையும் பூத்தவளே. நான் இத்தனை ப்ராசஸ் பண்ணியிருக்கேன், இத்தனை வழி வந்திருக்கேன், இத்தனை வழி வந்ததுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு எனக்கு தெரியலையே. நான் யார்கிட்ட கேட்குறது? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். அம்மா நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியலம்மா, என்ன புண்ணியம் பண்ணாலும் சரி நான் உன்னை அடைஞ்சிட்டேன், புவி ஏழையும் பூத்த பராசக்தியே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். தான் அம்பிகையை அடைந்ததற்கு என்ன வழி என்பதையும் இப்படி பின்பற்றி அம்பிகையை நாம் வழிபட வேணும். முதல்ல என்ன சொல்றாரு? அடியார்களோட இணைந்து இறைவனை வழிபடணுங்கிறது தான் முதல் அடியாக சொல்றார். பக்திங்கிறது தனியா வழிபடக்கூடியது அல்ல. பொதுவா தனி வழிபாட்டை விட கூட்டு பிரார்த்தனைக்கு வலிமை அதிகம் அப்படின்னு நம்ம பெரியவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அம்பிகையை கூட்டத்தோடு இணைந்து நாம் வழிபட்டு அவளினுடைய பாதார விந்தத்தை படிந்தால் நமக்கு பலன் அதிகமாக கிடைக்கும். நிறைய பேர் இதைத்தான் சொல்லியிருக்காங்க. திருநாவுக்கரசராக இருக்கட்டும், அபிராமப்பட்டராக இருக்கட்டும், எவ்வளவோ பெரியவர்கள் சொல்லியிருக்கார்கள், உன்னை நினைத்தவர்களோடு என்னை இணைத்து வை. அதனாலதான் வள்ளலார் சொன்னார், ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பார். அப்போ இறைவனோடு இணைபவர்களோடு என்னை இணைத்து வை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இறைவன் கிட்ட அடியவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இப்படி இணைந்து நான் உன்னை அடைந்தேன் அபிராமியே அப்படின்னு சொல்லி தான் எப்படி அபிராமியை அடைந்தேன் என்பதை அபிராமப்பட்டர் சொல்லிக் கொடுக்கிறார் என்று சொல்லி, மேலும் ஒரு அபிராமி அந்தாதி பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்வின் அண்ணாமலை.